வணக்கம். ஒரு புனிதமான கிறிஸ்துவ சின்னத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? இத பத்தி ஒரு கதை இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. வாங்க அதோட முழு பின்னணியையும் இந்த பகுப்பாய்வுல நாம பார்க்கலாம். இது இயேசுவோட கல்லறை துணின்னு நிறைய பேர் நம்புறாங்க. இப்போ அந்த துணிய வச்சு ஒரு அறிவியல் ஆய்வு நடந்திருக்கு. அதுல கிடைச்ச முடிவு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. சரி வாங்க, நம்பிக்கை, அறிவியல், அப்புறம் கண்டங்கள் தாண்டி ஒரு ஆச்சரியமான தொடர்பு. இந்த முழு கதைக்குள்ளயும் நாம இப்போ ஆழமா போகலாம். முதல்ல இந்த எல்லா சர்ச்சைக்கும் மையமா இருக்கிற அந்த பொருளை நாம சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் டியூரின் நகர துணி அல்லது ஷ்ரவுட் ஆஃப் டியூரின். இத்தாலியில டியூரின் நகரத்துல ஒரு தேவாலயத்துல இந்த துணியை வச்சிருக்காங்க. சொல்லப்போனா உலக வரலாற்றிலேயே மிக அதிகமா ஆய்வு செய்யப்பட்ட, அதே சமயம் விவாதிக்கப்பட்ட பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. பாருங்க, பாரம்பரியமா இது இயேசுவோட காலத்தை சேர்ந்ததுன்னு நம்புறாங்க. ஆனா 1988ல செஞ்ச கார்பன் டேட்டிங் டெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இது இடைக்காலத்துல உருவானதுன்னு சொல்லுது. ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா இந்த துணியோட நம்பகத்தன்மைய ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கார்பன் டேட்டிங் டெஸ்டே தப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளா இந்த துணிய பழுது பார்த்திருக்காங்க, அதுக்காக புது நூல்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால அந்த டெஸ்ட் ரிசல்ட் தப்பா வந்திருக்கலான்னு அவங்க வாதிடுறாங்க. சரி, இப்போதான் நாம விஷயத்துக்கே வரோம். சமீபத்துல இன்டர்நெட்டையே கலக்கின அந்த புதிய கண்டுபிடிப்புக்கு வருவோம். இந்த துணியில இருந்த தூசுக்களை எடுத்து மரபணு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல மனுஷங்களோட டிஎன்ஏ இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா அதுல இருந்த டிஎன்ஏல கிட்டத்தட்ட 40% இந்திய வம்சாவளியே சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு வந்ததும் ஒரே பரபரப்பு தான். பெரிய பெரிய தலைப்பு செய்திகள், ஆன்லைன்ல ஏகப்பட்ட விவாதங்கள்னு போச்சு. ஆனா அறிவியல் நிஜத்துல என்னதான் சொல்லுது? ஆனா ஆராய்ச்சியாளர்களே இதுக்கு ரொம்ப லாஜிக்கலான சில விளக்கங்கள் கொடுக்கறாங்க. அதாவது, இந்த டிஎன்ஏ பல நூற்றாண்டுகளா இந்த துணிய தொட்டவங்க, இத வணங்குனவங்க, இல்ல இத பழுது பார்த்தவங்கன்னு யாரிடமிருந்து வேணும்னாலும் வந்திருக்கலாம். ரொம்ப சிம்பிளான விளக்கம் இல்லையா? இந்த விஷயம் இன்னொரு பாயிண்டர் ரொம்ப தெளிவாக்குது. இந்த துணி லினன் வகையைச் சேர்ந்தது. அதோட நெசவு முறையும் ரொம்ப சிக்கலானது. ஆனா பண்டைய இந்தியா பருத்திக்குத்தான் ரொம்ப ஃபேமஸ். அதோட நெசவு முறைகளும் எளிமையானதா இருந்துச்சு. அப்போ இந்த டிஎன்ஏ கதை மட்டுமே முழு உண்மையும் கிடையாதுன்னு நல்லாவே தெரியுது. உண்மையில இந்த டிஎன்ஏ புதிர் நம்மளை இயேசுவும் இந்தியாவும் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப பழைய கோட்பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. இது அவரோட வாழ்க்கையில இருந்த ஒரு மர்மமான இடைவெளிய பத்தினது. பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசுவோட 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுன்னே சொல்லப்பட்டிருக்காது. இந்த காலகட்டத்தை தான் தொலைந்து போன ஆண்டுகள்னு சொல்றாங்க. இதனால ஒரு ஊகம் கிளம்புச்சு. ஒருவேளை அவர் பயணம் செஞ்சிருக்கலாம், குறிப்பா இந்தியாவுக்கு வந்து இங்க இருந்த புத்த மத போதனைகளால ஈர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நிக்கோலஸ் நோட்டோவிச்னு ஒருத்தர் எழுதின புத்தகத்தால இந்த கோட்பாடு ரொம்ப பிரபலமாச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவர் சொன்ன அந்த ஓலைச்சுவடிகளை வேற யாருமே பார்க்கல, சரி பார்க்கவும் இல்ல. அதனால இது வெறும் ஊகமாவே தான் இன்னிக்கும் இருக்கு. இயேசு இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையான்னு நிரூபிக்கப்படல. ஆனா கிறிஸ்தவத்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு உண்மையான உறுதியான தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கு வலுவான வரலாற்று சான்றுகளும் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். இந்த தொடர்பு இயேசு மூலமா நேரடியா வரல. ஆனா அவரோட 12 சீடர்கள்ல ஒருத்தரான புனித தோமையார் மூலமா வந்திருக்கு. வரலாற்று பதிவுகள் என்ன சொல்லுதுன்னா, புனித தோமையார் கிபி 52ஆம் வருஷம் வாக்குல தென்னிந்தியாவுக்கு, அதாவது கேரளாவுக்கு வந்தாரு. அங்க உலகத்திலே ரொம்ப பழமையான கிறிஸ்தவ சமூகங்கள்ல ஒன்னு அவர்தான் நிறுவனார். இது நடந்த பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமும் வெளிநாட்டு பயணிகள் இதை உறுதி செஞ்சிருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டுல வந்த காஸ்மாஸ் இண்டிகோபிளஸ்டஸ்ங்கிற ஒரு துறவி இந்த பகுதியில இருந்த தேவாலயங்களை பத்தியும் ஆயர்களை பத்தியும் விரிவா எழுதியிருக்கார். அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுல கிறிஸ்தவம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்ததில்ல. அதுக்கும் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்தவ மதம் இங்க வேரூன்றி இருக்கு. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். இயேசுவோட உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உண்மையான தொடர்பு தான் என்ன? இந்த இந்திய டிஎன்ஏங்கிறது அறிவியல் ரீதியா ரொம்ப பலவீனமான ஒரு கருத்து. பெரும்பாலும் மாசுபட்டதுனால வந்திருக்கலாம். ஆனா இந்தியாவுல 2000 வருஷமா கிறிஸ்தவம் இருக்குங்கிறதுக்கு உறுதியான பல வரலாற்று சான்றுகள் இருக்கு. அதுதான் உண்மையான தொடர்பு. அப்போ இங்க உண்மையான சுவாரஸ்யமான விஷயம் அந்த டிஎன்ஏ கிடையாது. அது ஒரு பரபரப்பான தலைப்புச் செய்தி, அவ்வளவுதான். ஆனா
உண்மையான கதை என்னன்னா, இந்த நவீன எல்லைகள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே 2 பெரிய கலாச்சாரங்களுக்கும் நடுவுல இருந்த ஒரு 2000 வருஷ பழமையான தொடர்புதான். இதை யோசிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி நவீன வரலாறு மறந்து போன இன்னும் எத்தனை பழங்கால உலக தொடர்புகள் மறுபடியும் கண்டுபிடிக்கப்படுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க.